நம்ம எல்லாத்துக்குமே ஆந்திரா அப்படின்னு சொன்ன உடனே சடனா ஞாபகத்துக்கு வர்றது சுத்தி பச்சை பசேல்னு இருக்கிற அந்த விவசாய பூமி தான். அப்படிப்பட்ட ஆந்திரால காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் சிஹெச் அக்ரஹாரம். அந்த ஊரோட பேரே சிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல, பட் அக்ரஹாரம் அப்படிங்கிறது அந்த கிராமத்துடைய பெயர். அண்ட் இந்த ஊரோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சாதாரண கிராமம் மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த கிராமத்தை ஒட்டி ஒரு பெரிய பாம் ஆயில் பிளான்டேஷன், அதாவது பனை எண்ணெய் தயாரிக்கிற தோட்டம் அங்க இருக்கும். கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தோட்டம் அது. யோசிச்சு பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே வெறும் மரங்கள் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த தோட்டத்தை சுத்தியுமே பெரிய பெரிய மலைகளும் அடர்ந்த காடுகளும் தான் அதிகமா இருக்கும். அதனாலேயே அந்த இடத்துல நீங்க பட்ட பகல் அங்க போய் நின்னா கூட ஒரு விதமான மையான அமைதி எப்பவுமே இருக்கும். கொஞ்ச நேரம் அங்க நம்ம அமைதியா நின்று கவனிச்சோம் அப்படின்னா, காத்து வீசுற சத்தமும் அந்த மரங்கள் அசைகிற சத்தம் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ள கேட்கும். ஸோ இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தோட்டத்தை அதை பார்த்துக்கிற காவலாளிகளா வேலை பார்த்துட்டு இருந்தது அந்த தோட்டத்துக்குள்ளேயே ஒரு சின்ன வீட்டில் தங்கி இருந்த கணேஷ் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவியுமான பவானி அப்படிங்கிறவங்க தான். இவங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னா, டெய்லியுமே வெடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த தோட்டத்தை ஒரு முறை அங்க சுத்தி வருவாங்க. ஆல்சோ அங்க இருக்கிற மரங்களை மெயின்டைன் பண்றது, முக்கியமா எந்த ஒரு காட்டு விலங்குகளும் அந்த தோட்டத்துக்குள்ள வராம பாதுகாக்கிறது, இப்படி அந்த காட்டை பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய டெய்லி ரொட்டீனாவே இருந்துச்சு. இந்த மாதிரி வெளியுலக தொடர்பே இல்லாம போயிட்டு இருந்த இவங்களுடைய இந்த தனிமையான வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சமா, ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா வந்து பிறந்தவதா அவங்களுடைய முதல் பெண் குழந்தையான ஜனேஸ்வரி. ஜனேஸ்வரி அப்படின்னு பேர் இருந்தாலுமே ஜானவி அப்படின்னு தான் செல்லமா கூப்பிடுவாங்க. ஜானவி பிறந்து 2 வருஷங்கள் கழிச்சு இன்னொரு குழந்தையும் அவங்களுக்கு பிறந்துச்சு. அந்த பெரிய தோட்டத்துக்குள்ள தனிமையா இருக்கிற அந்த சின்ன வீட்டுல 2 வயசான ஜானவி எப்பவுமே சின்ன சின்ன பொம்மைகளோட விளையாடுறதும், அதுக்கப்புறமா அவங்க வளர்த்துட்டு இருந்த ஒரு நாய் கூட அந்த குழந்தை உருண்டு பிறண்டு விளையாடுறப்ப சிரிக்கிற அந்த பிஞ்சு சிரிப்பு சத்தம் தான் அந்த பெத்தவங்களுக்கு அந்த தனிமையான உலகத்தையே ஒரு ஹாப்பியான உலகமா மாத்திட்டு இருந்துச்சு. குறிப்பா அந்த நாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமான ஒரு செல்ல பிராணி மாதிரி இல்லாம அந்த குடும்பத்துக்கே ஒரு பாடி கார்டு மாதிரி எப்பவுமே அவங்கள சுத்தி சுத்தி ஒரு நிழல் மாதிரி காவல் காத்துட்டு இருந்துச்சு. இப்படி அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த சின்ன வீட்டுல டெய்லியுமே தங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டே அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அந்த குடும்பத்துக்கு வந்த அந்த ஒரு நாள் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. எஸ், சமீபத்துல மொத்த ஆந்திராவையுமே பரபரப்பாக்குன, ஆந்திராவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையுமே இந்த கேஸ்ல இறங்க வச்ச ரொம்பவே ஒரு மர்மமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அது சரியா ஜூன் 6, 2026. நேரம் காலையில் ஒரு 11:50 மணி இருக்கும். அன்னைக்கு அப்பாவான கணேஷ் தன்னுடைய வழக்கமான வேலையை பார்க்கறதுக்காக அந்த வீட்டை விட்டு 50 ஏக்கர் காட்டுக்குள்ள கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. அம்மாவான பவானியும் வீட்டுல கிச்சனுக்குள்ள சமையல் வேலையில ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. குழந்தையான ஜானவியோ ஹால்ல தன்னுடைய பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தா. அவங்க வீட்டுல இருந்த நாயுமே வீட்டுக்கு வெளியில அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. பாப்பா வீட்டுக்குள்ளதானே விளையாடிட்டு இருக்கா, பத்திரமா தானே இருக்கா அப்படின்னு அம்மாவுமே சமையல் வேலையில ரொம்பவே மும்முரமா இருந்தாங்க. நேரம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. இப்ப வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்த ஜானவி மெல்லமா வீட்டுல இருந்து வெளியே வந்து வெளியே இருக்கிற அந்த நாயோட விளையாட ஆரம்பிக்கிறா. அந்த டைம்ல அந்த குழந்தையுடைய மனசுல என்ன தோணுச்சோ என்னவோ, தன்னுடைய அப்பாவை தேடி அந்த 50 ஏக்கர் காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிருக்கா. இந்த சூழ்நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஏரியால சுத்தியும் வீடுகளே கிடையாது. இவங்களுடைய ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த வீட்டை சுத்தியுமே
50 ஏக்கர் பனை மரங்கள் தான் இருக்கு. அந்த பனைமர அந்த காட்டை சுத்தியுமே பெரிய பெரிய மலைகளும் அடர்ந்த காடுகளும் தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்பா வேலைக்கு போன அந்த காட்டு பாதையில அப்பாவை தேடியோ இல்ல வேற ஏதோ காரணத்துக்காக அந்த 2 வயசு குழந்தை தனியா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வீட்டை விட்டு ரொம்ப தூரம் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதிலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த பவானிக்கு என்ன குழந்தையுடைய சத்தத்தையே காணமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஜானவியுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் குழந்தைகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. விளையாடிட்டே தூங்கிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டே கிச்சனை விட்டு வெளியே ஹால்ல வந்து பாக்குறாங்க. பட் ஜானவி அங்க இல்ல. பதறி போன அம்மா உடனடியா வீட்டுக்கு வெளியில ஓடி வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயுமே குழந்தை இல்ல. இப்ப ஒரு பெரிய பயம் அவங்களுடைய மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. வீட்டை சுத்தி இருக்கிற தோட்டத்துல எல்லா இடத்துலயுமே தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு பதற்றத்தோட தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல தான் வேலைக்கு போன அப்பாவான கணேஷும் ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக திரும்பவுமே வீட்டுக்கு வராரு. அப்படி கேஷுவலா வீட்டுக்கு வந்த அவரு வாசல்லையே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஏன்னா அவருடைய மனைவியான பவானி வீட்டுக்கு வெளியில தரையில உட்கார்ந்துட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாதவரு என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு பதற்றமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாம அவங்க மூச்சு வாங்க கதறி அழுதுட்டே இருக்காங்க. ஓகே, ஏதோ விபரீதமா நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவரு உடனடியா வீட்டுக்குள்ள ஓடி போய் தேடுறாரு. அப்பதான் பாப்பா அங்க இல்ல அப்படிங்கிற உண்மை அவருக்கு உரைக்க ஆரம்பிக்குது. இப்ப ரொம்பவே பதற்றத்தோட வெளியே வந்த அவரு பாப்பா எங்க, ஜானவி எங்க அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அழுதுட்டு இருந்த ஜானவியுடைய அம்மாவோ ஏங்க அவ ஹால்ல விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன். சமையலை முடிச்சிட்டு வந்து பார்த்தா பொண்ணை காணோம். நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், அவன் எங்க போனா அப்படின்னே தெரியலன்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாங்க. ஹாலில் விளையாடிட்டு இருந்தான்னு நினச்சி நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன். சமையலை முடிச்சுட்டு வந்து பார்த்தா பொண்ணை காணோங்க. எல்லா பக்கமும் தேடிட்டேன், அவன் எங்கே போனானே தெரியல. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடி ஒரு அப்பாவான அவருக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம உடனடியா அங்க பக்கத்துல இருந்த ஊருக்குள்ள ஓடி போய் அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட விஷயத்த சொல்லி என்னோட குட்டி பொண்ணு இந்த பக்கம் ஏதாவது வந்தாளா, அவளை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயே கேட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. 2 வயசு குழந்தை காணாம போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பதறி போய் அந்த 50 ஏக்கர் பிரம்மாண்டமான தோட்டத்துக்குள்ள தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை ஃபர்ஸ்ட் எந்த வழியில நடந்து போயிருப்பா அப்படின்னு துளி கூட யோசிக்க முடியாம 4 திசையிலுமே பிரிஞ்சு அந்த காடு முழுக்கவே தேட ஆரம்பிக்கிறாங்க. நேரம் அப்படியே கடக்க ஆரம்பிக்குது. பட் எங்கேயுமே குழந்தை கிடைச்ச பாடில்ல. அந்த தோட்டத்தோட மூல முடுகெல்லாம் இன்ச்சா அலசி பார்த்துமே அந்த பிஞ்சு குழந்தை அங்க நடந்து போனதுக்கான ஒரு சின்ன கால் தடம் கூட யாருக்குமே கிடைக்கல. இப்ப சூரியன் மெல்ல மெல்லமா மறைய ஆரம்பிக்குது. சுத்தியுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இருட்டு அந்த 50 ஏக்கர் காட்டையே மொத்தமா மூட ஆரம்பிக்குது. அந்த இருட்டுக்குள்ள குழந்தை எங்க போனா அப்படின்னு தெரியாத அந்த ஊர் மக்களும் குழந்தைய தொலைச்ச பெத்தவங்களும் உயிரை கையில பிடிச்சிட்டு தேடிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாருமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அந்த தோட்டத்து வழியா ஊருக்குள்ள வந்த ஒரு நபர் அங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கூட்டமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம், என்னாச்சு, எதனால எல்லாருமே இப்படி பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்கிருந்தவங்க 2 வயசு குழந்தையான ஜானவியை காணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்படி அந்த ஊர் மக்கள் சொல்லி முடிச்ச அடுத்த நொடி அதை கேட்டுட்டு அந்த நபர் சொன்ன ஒரு விஷயம் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே அப்படியே உரைய வச்சுது. எஸ்டிஐ, நான் இப்ப சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்பாவான கணேஷ் சரியா 11:50 மணிக்கு வேலைக்கு கிளம்பி இருக்காரு. அதுல இருந்து சரியா அடுத்த 10 நிமிஷத்துல அதாவது 12 மணிக்கு இந்த நபர் வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. அவரு எப்பவுமே வழக்கமா போற அந்த தோட்டத்து வழியா போகும்போது அந்த 50 ஏக்கர் நடு தோட்டத்துக்குள்ள அந்த 2 வயசு குழந்தை தனியா நடந்து வந்துட்டு இருந்ததை இவர் பார்த்திருக்காரு. அப்படி பார்த்தவரு என்னது இந்த வெயில்ல இந்த பிஞ்சு குழந்தை தனியா இங்க சுத்திட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைய பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு அந்த குழந்தை பக்கத்துல நெருங்கி இருக்காரு. பட் அங்கதான் ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கு. அந்த நபர் அந்த பாப்பாவை நெருங்கும் போது அந்த பாப்பாக்கு பின்னாடியே வந்த அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்களே ஒரு நாய், அந்த நாய் இவரை ரொம்பவே ஆக்ரோஷமா கடிக்க வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, விடாம இவரை பார்த்து குறைச்சிட்டே இருந்திருக்கு. ஆக்சுவலா அந்த நாய் இந்த பாப்பாவை பாதுகாக்க நினைச்சிருக்கு. ஆனா அந்த நாயுடைய விசுவாசத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவரு ஓஹோ குழந்தை அவங்க அப்பா கூட தான் வந்திருப்பா போல, அப்பா இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு அகைன் அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு அவரு பாட்டுக்கு அவருடைய வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்படி அந்த நபர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தை
குழந்தை மாயமா மறைஞ்சு போயிருக்கா. அண்ட் எஸ்டிஐ இங்க இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இப்படி மாயமா மறைஞ்சு போனது குழந்தை மட்டும் கிடையாது எஸ்டிஐ, அந்த குழந்தை கூடவே போன இவங்க வளர்த்துட்டு இருந்த அந்த நாயும் தான். இப்ப அந்த நபர் இந்த நடந்த விஷயத்த சொன்னதை கேட்டதுமே இதை கேட்டுட்டு இருந்த பெத்தவங்க பயத்துல அப்படியே நடுங்கி போனாங்க. அங்கிருந்த ஊர் மக்களுமே ஒருவேளை குழந்தை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு பல கோணங்கள்ல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இனிமேலுமே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்ச அப்பாவோ உடனடியா அன்னைக்கு நைட்டு ஒரு 8:30 மணி அளவுல அங்கிருந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த விஷயத்த சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. காட்டுக்குள்ள போன 2 வயசு குழந்தைய காணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஒரு சின்ன போலீஸ் டீமை கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. போலீஸ் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அந்த இடத்துல சுத்தியும் என்ன இருக்கு அப்படிங்கறது கூட பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த இடமே பயங்கர இருட்டா இருந்திருக்கு. அந்த கும் இருட்டுல அவங்க கையில வச்சிருந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிராதா அப்படின்னு அந்த காடு முழுவதுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்சோ ஆரம்பத்துல போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஓகே குழந்தை நடந்து போன அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் கால் தடத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் சுத்தியுமே இருட்டா இருக்கிற அந்த இடத்துல, காடுகள் அடர்த்தியா இருக்கிற அந்த பகுதியில அந்த இருட்டுல எதுவுமே எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. ஆனா அதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணமும் இருந்துச்சு. அன்னைக்கு இயற்கையே அந்த குழந்தைக்கு எகெயின்ஸ்டா தான் நின்னுச்சு. பிகாஸ் எப்ப போலீஸ் அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சாங்களோ கரெக்டா அந்த டைம்ல பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. சும்மா சின்ன மழையெல்லாம் கிடையாது, இடி மின்னலோட பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த புயல் மழையில அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த குழந்தையுடைய சின்ன கால் தடங்கள், அந்த குழந்தை கூடவே போன அந்த நாய் நடந்து போன தடங்கள் அப்படின்னு இது எல்லாமே அப்படியே மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிருச்சு. போலீஸோட முதல் இன்வெஸ்டிகேஷனுக்கே இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையா விழுந்துருச்சு. இதை சாதாரணமா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடனே ஒரு மிகப்பெரிய ரெட் அலர்ட்டை கொடுக்குறாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்ல அது வரைக்குமே ஒரு மயான அமைதியில் இருந்த அந்த அக்ரஹாரம் கிராமமே இப்ப ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி மாற ஆரம்பிச்சது. குழந்தைய எங்க தேடியுமே கிடைக்காத நிலைமையில போலீஸ் ஒரு மிகப்பெரிய சர்ச் ஆபரேஷனை அன்னைக்கு ராத்திரியே தொடங்க ஆரம்பிச்சாங்க. இந்த சர்ச் ஆபரேஷன் ஏதோ 1-2 போலீஸை வச்சு தேடுன சாதாரண விஷயம் கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அரசாங்கத்துடைய பல துறைகளை சேர்ந்த 10 ஸ்பெஷல் டீம்ஸை ஒட்டு மொத்தமா அங்க களத்துல இறக்குனாங்க. இது பத்தாது அப்படின்னு NDRF அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறமா ஒரு 40 பேர் கொண்ட SDRF டீம் அப்படின்னு ஒரு 2 வயசு குழந்தைக்காக இவ்வளவு பெரிய ஃபோர்ஸுமே அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள அங்க வந்து இறங்குச்சு. கிட்டத்தட்ட 250 போலீஸ் ஆபீசர்ஸ், SDRF ஆபீசர்ஸ் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள சல்லடை போட்டு தேடிட்டு இருந்தாங்க. இது இல்லாம அந்த அடர்ந்த மலை பகுதியிலையும் அந்த அடர்ந்த காட்டு பகுதியிலையும் தனியா தேடுறதுக்காக கூடுதலா இன்னுமே ஒரு 200 பேர் அப்படின்னு மொத்தமா 450 பேருக்கும் மேல ஒரு பெரிய படையே அந்த ஊருக்குள்ள இறங்கி இன்ச்சா தேடிட்டு இருந்தாங்க. பட் அப்படி நைட்டு ஃபுல்லா தேடியுமே அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. கடைசியில அந்த கருமையான இருள் விலகி கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சது. இவ்வளவு டீம்ஸ் தேடியுமே எந்த ஒரு லீடுமே கிடைக்காததால போலீஸ் அவங்களுடைய சர்ச் ஆபரேஷனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல 6 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்த அந்த தேடுதல் வேட்டை இப்ப 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுது. ஆக்சுவலா அந்த காட்டுக்குள்ள ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கிற 11 மலைகள் இருந்திருக்கு. அதுல குறிப்பா பக்கத்தில் இருக்கிற 4 மலைகள் அப்படின்னு அந்த மலை ஃபுல்லாவே தேடப்படுது. பட் இது எல்லாமே அங்கிருந்த மொத்த டிபார்ட்மெண்ட் டீம்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஏன்னா அது சாதாரணமான இடம் கிடையாது. கிட்டத்தட்ட 500 இருந்து 1000 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்ட ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. ஒரு பக்கம் ஒரு டீம் மலைகளை தேடிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இருந்த டீம்ஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை அந்த 2 வயசு குழந்தை இந்த காட்டுக்குள்ள வரும்போது ஏதாவது தடுமாறி காட்டுக்குள்ள இருக்கிற குழியில ஏதாவது விழுந்திருப்பாளோ அப்படின்னு ஒரு புது கோணத்துல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ உடனடியா அந்த தோட்டத்தை சுத்தி இருக்கிற பெரிய பெரிய வாட்டர் டேங்க்ஸ், அங்க இருக்கிற சின்ன சின்ன குளங்கள், திறந்து கிடக்கிற இருட்டான கிணறுகள், இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே ஒண்ணு விடாம செக் பண்றாங்க. பட் அங்கேயுமே எந்த ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஆனாலுமே குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு கிவ் அப் பண்ணாம எல்லாருமே தங்களுடைய தேடுதலை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. மனுஷங்க மட்டும் தேடினது பத்தாது அப்படின்னு அதிநவீன டெக்னாலஜிஸையும் களத்துல இறக்குனாங்க. ராத்திரி நேரங்களில் தேடுறதுக்காக ஆகாயத்துல பறக்கிற தெர்மல் ட்ரோன்ஸ், நைட் விஷன் கேமராஸ், ஸ்பை அண்ட் ட்ராப் கேமராஸ், மோப்ப நாய்கள் அப்படின்னு ஒரு பெரிய டெக்னாலஜி படையை அங்க யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் இது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பாருங்க. ஆகாயத்துல ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்கு, கீழே 400
450 பேருக்கும் மேல ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மோப்ப நாய்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை. ஆனா காணாம போனது 2 வயசான ஒரு சின்ன குழந்தை. இவ்வளவு பண்ணியுமே அந்த குழந்தை விட்ட ஒரு சின்ன தடம் கூட யாருக்குமே கிடைக்கல. இது எல்லாமே தினமுமே நடந்தாலுமே அப்படியே நாட்கள் நகர்ந்துச்சே தவிர அந்த மிஸ்ஸிங் கேஸ் ஆரம்பிச்ச இடத்துலயே தான் நின்னுட்டு இருந்துச்சு. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே என்னடா இது இவ்வளோ பண்ணியுமே ஒரு சின்ன லீட் கூட கிடைக்கலையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தில் உச்சகட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்த அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான லீட் ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த ஷாக்கிங்கான லீட் எங்க கிடைச்சது அப்படின்னா அந்த 50 ஏக்கர் பனைமர தோட்டம் இருக்கு இல்லையா, அது வழியா பின்னாடி இருக்கிற மலைக்கு போற ஒரு பாதை ஒன்று இருக்கு. அப்படி பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மலைப்பகுதிக்கும் இந்த காட்டுக்கும் நடுவுல ஒரு இரும்பு வேலி இருக்கு. அங்கிருந்த இரும்பு வேலியில தான் போலீஸுடைய கண்ணுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தட்டுப்பட ஆரம்பிச்சது. கொஞ்சம் க்ளோஸா போய் பார்க்கும் பொழுது அந்த வேலியில கிழிஞ்சு போன சில சின்ன சின்ன துணி துண்டுகள் கூடவே சில முடிகளும் அங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கம்பி வேலியில சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்த்ததுல அங்க கிடைச்ச முடிகள் ஒரு குழந்தையுடைய முடிதான் அப்படிங்கறத உறுதியா கன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அந்த இரும்பு வேலியில நிறைய ஓவர்லாப்பிங் பிரிண்ட்ஸ், அதாவது பல பேருடைய கைரேகைகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பதிஞ்சிருந்ததால அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாருடையது அப்படின்னு போலீஸால ஒரு கிளியரான கன்க்ளூஷனுக்கு வர முடியல. இந்த தடயங்களை வச்சுதான் போலீஸ் இந்த கேஸை ஒரு புது ஆங்கிள் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பாமாயில் தோட்டம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறதால அங்க நிறைய குள்ள நரிகள், காட்டு நாய்கள், கொடூரமா தாக்குற காட்டு பன்றிகள், அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமா பெரிய பெரிய மலைப்பாம்புகள் அப்படின்னு இங்க அதிகமா சுத்தி வரும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த இரும்பு வேலியில கிடைச்ச குழந்தையுடைய முடிகளையும் அங்கிருந்த துணி துண்டுகளையும் வச்சு ஒருவேளை பாப்பா அந்த வழியா நடந்து போகும்போது ஏதாவது காட்டு மிருகங்கள் தாக்கி அவளை உள்ள இழுத்துட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸும் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான அதே சமயம் ஒரு த்ரில்லிங்கான பிளானை போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, காணாம போன அந்த 2 வயசு குழந்தையுடைய சைஸ்லயே ஒரு பொம்மையை வாங்குறாங்க. அந்த பொம்மைக்குள்ள நிறைய பச்சையான கறி துண்டுகளை வச்சுட்டு கூடவே அங்க இருக்கிற விலங்குகளை ஏமாத்துறதுக்காக பாப்பா யூஸ் பண்ண பாப்பாவுடைய பழைய துணிகளை வச்சு அந்த பொம்மையை சுத்தி கட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பதான் அந்த பொம்மையில பாப்பாவுடைய உடம்பு வாசனை அப்படியே இருக்கும். இப்படி பக்காவா பிளான் பண்ணி பாப்பாவுடைய துணிகள் கிடைச்ச அதே இரும்பு வேலி கிட்ட அந்த பொம்மைய கட்டி தொங்க விடுறாங்க. இந்த பிளான் படி ராத்திரி நேரத்துல அந்த இருட்டுக்குள்ள அந்த இறைச்சியுடைய ரத்த வாடைக்கு பாப்பாவை தூக்கிட்டு போன அதே விலங்கு மறுபடியுமே அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு போலீஸ் நம்பினாங்க. சோ அந்த வேலிக்கு பக்கத்திலே ஸ்பை கேமராஸ், டிராப் கேமராஸ், மேல ஆகாயத்துல தெர்மல் ட்ரோன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு அந்த நைட்டு முழுவதுமே அந்த கேமராவை பார்த்துட்டே வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. சோ போலீஸோடைய இந்த அனிமல் அட்டாக் தியரி அப்படியே முடிவுக்கு வந்துச்சு. போலீஸ் மறுபடியும் ஜீரோக்கே வந்து நின்னாங்க. இப்ப என்னதான் பண்றது, இதுல எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலையே அப்படின்னு சோர்ந்து போய் நின்றுட்டு இருந்த அந்த நேரத்துல இந்த கேஸ்ல யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஆமா எஸ்டிஐ, பாப்பா கூட காணாம போன, அவ கூடவே பாதுகாப்பா போன அவங்க வளர்த்துட்டு இருந்த நாய் சரியா பாப்பா காணாம போய் 3 நாள் கழிச்சு, அதாவது ஜூன் 9ஆம் தேதி மத்தியான நேரத்துல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து கூட யாருமே இல்லாம அந்த நாய் மட்டும் அந்த வீட்டை தேடி திரும்பவும் வந்திருக்கு. பட் அந்த நாய் திரும்பி வந்தப்ப ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த அந்த ஊர் மக்களுக்கு இன்னுமே பகீர் நாகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா திரும்பவுமே வீட்டுக்கு வந்த அந்த நாய் சாதாரணமா இல்ல, யாரை பார்த்தாலுமே விடாம குறைக்கிறது, ரொம்பவே அக்ரஸிவா ஒரு விதமான உச்சக்கட்ட பயத்துல இருந்துச்சு. எஸ்டிஐ எவ்வளவு விசுவாசமான ஒரு நாய் தெரியுமா அது. ஆனா தன்னை இத்தனை வருஷமா சோறு போட்டு வளர்த்த அந்த அப்பாவையும் அம்மாவையுமே கூட அது ஆக்ரோஷமா கடிக்க வந்திருக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த அந்த நாய் அங்க வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே கடிக்க வந்துட்டு அகைன் அந்த இடத்தை விட்டு மறுபடியும் ஓடி போயிருக்கு. இப்படி இந்த நாயுடைய இந்த விசித்திரமான செயல்கள் எல்லாத்தையுமே பார்த்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெளிவாவே புரிஞ்சது. இந்த நாய் ஏதோ ஒரு படுபயங்கரமான விஷயத்த நேர்ல பார்த்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை காணாம போகும் பொழுது அவ கூட கடைசியா இருந்த ஒரே ஒரு சாட்சி இந்த நாய் மட்டும்தான். அதனால அன்னைக்கு அந்த பாப்பாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்படின்னா அது இந்த வாயில்லா ஜீவனுக்கு மட்டும்தான்.
ஸோ போலீஸ் இப்போ ஒரு மாஸ்டர் பிளானை போட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை திரும்பி வந்த இந்த நாயை அது வந்த வழியிலேயே திரும்பவும் போக வச்சோம் அப்படின்னா அது கரெக்டா அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு இப்ப அகைன் ஓடி போன அந்த நாயை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சு கட்டி வைக்கிறாங்க. ஆனா அந்த நாய் ரொம்பவே டயர்டா ஒருவித டிராமால இருந்ததால அதை ஒரு கூண்டுக்குள்ள விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க. நாய் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த டயர்டெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி சரியா 2 நாள் கழிச்சு அந்த நாயும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகுது. இப்ப அன்னைக்கு அந்த நாயுடைய கழுத்துல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை மாட்டி விட்டு அந்த நாய் எந்த காட்டு வழியில திரும்ப வந்துச்சோ அதே வழியில மறுபடியுமே அதை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. எஸ்டிஏ அப்படி அந்த கூண்டை விட்டு வெளியில ஓடி போன அந்த நாய் சும்மா அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம்லாம் போகல, கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அந்த காடு மலை அப்படின்னு சுத்திட்டு அகைன் திரும்ப வந்திருக்கு. நினைச்சு பாருங்க, ஏற்கனவே ரொம்பவே டயர்டா பயத்துல இருந்த ஒரு நாய் கூண்டை விட்டு வெளியே வந்த உடனே 80 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னா அது எதையோ தேடி அவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கு. ஸோ இப்போ சர்ச்சிங் டிபார்ட்மெண்ட் அந்த நாய் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு அந்த 80 கிலோமீட்டர் ஜிபிஎஸ் லொகேஷன் எடுத்து போலீஸும் ஸ்பெஷல் டீம்ஸும் அந்த காடு முழுக்கவே அந்த நாய் போன இடங்கள் எல்லாத்துலேயுமே திரும்பவுமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கேயுமே அவங்களுக்கு மறுபடியும் ஏமாற்றம் மட்டும்தான் காத்துட்டு இருந்துச்சு. அந்த 80 கிலோமீட்டர் சுற்றளவில் தேடியுமே குழந்தையுடைய ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அது மட்டும் இல்ல, 80 கிலோமீட்டர் சுத்தி முடிச்சுட்டு அகைன் அந்த நாய் திரும்ப வந்துச்சு இல்லையா, அப்படி வந்த நாய் ரொம்பவே விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிச்சது. அப்பதான் தன்னுடைய பொண்ணை தொலைச்சிட்டு தவிச்சிட்டு இருந்த அந்த தாய் வேற வழியே இல்லாம அவங்க பாசமா வளர்த்த அந்த நாய்கிட்ட உட்கார்ந்து கதறி அழுதுகிட்டே என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு தாடா அப்படின்னு அந்த வாயில்லா ஜீவன் கிட்ட கெஞ்சி கேட்கிற ஒரு வீடியோ மொத்த சோசியல் மீடியாலையுமே தீயா பரவ ஆரம்பிச்சது. அந்த வீடியோவை பார்த்த எல்லாருடைய நெஞ்சையுமே அந்த காட்சி கலங்கடிச்சது. பட் விதியுடைய கொடூரம் என்ன தெரியுமா எஸ்டி, அந்த வீடியோ வந்த அடுத்த 2-3 நாள்ல ஒண்ணுமே சாப்பிடாம இருந்த அந்த நாய் அப்படியே சுருண்டு விழுந்து பரிதாபமா இறந்து போகுது. நினைச்சு பாருங்க, அந்த குடும்பத்துடைய கடைசி நம்பிக்கையும் அந்த நாயோட சேர்த்தே செத்து போச்சு. ரெக்கவரான அந்த நாய் திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததால தான் மறுபடியுமே ரொம்பவே விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை அந்த காட்டுக்குள்ள யாராவது இந்த நாய்க்கு பாய்சன் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனடியா அந்த நாயுடைய உடலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்டாப்சி பண்றாங்க. கொஞ்ச நாள்ல அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல அந்த நாய் எந்த விலங்குகளாலையும் தாக்கப்படல, அதோடைய உடம்புல எந்த ஒரு பாய்சனுமே இல்ல. ஆனா அந்த நாய் ஏதோ ஒரு பெரிய பயத்துல ஒரு பெரிய டிராமால இருந்திருக்கு. அதனாலதான் எதுவுமே சாப்பிடாம டீஹைட்ரேஷனால அது இறந்து போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப அகைன் எந்த ஒரு லீடுமே இல்லாம போலீஸ் மறுபடியுமே ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நின்னாங்க. இப்ப நாய் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த கேஸ் சாதாரணமா முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. இந்த 2 வயசு குழந்தைக்காக அவளை பத்தின தகவல் சொல்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. கூடவே நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸையும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாவட்டம் மட்டும் இல்லாம ஆந்திரா முழுக்கவே அந்த பிஞ்சு குழந்தையுடைய போட்டோஸ் வால் போஸ்டர்ஸா ஒட்டப்படுது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. டெபுட்டி சிஎம் நேரடியா போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டரை போடுறாரு. எப்படியாவது அந்த குழந்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேடுதல் வேட்டையை இன்னுமே தீவிரப்படுத்த சொல்றாரு. அப்படி இந்த மிஸ்ஸிங் கேஸை மட்டும் தனியா கவனிக்க அடிஷனலா 12 ஸ்பெஷல் டீம்ஸ் அமைக்கப்பட்டு மறுபடியுமே இன்வெஸ்டிகேஷன் படு வேகமா ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஒரு பக்கம் பிசிக்கல் சர்ச் ஆபரேஷன் காட்டுக்குள்ள தீவிரமா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் போலீஸோடைய டெக்னிக்கல் டீம்ஸ் களத்துல இறங்குறாங்க. இங்கதான் போலீஸ் தங்களுடைய 2வது தியரிய ரொம்பவே ஸ்ட்ராங்கா உள்ள கொண்டு வந்தாங்க. இவ்வளோ டீம்ஸ் தேடியுமே அந்த காடு முழுக்க ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த வழியா குழந்தை போயிட்டு இருக்கும் பொழுது யாராவது குழந்தைய கடத்திட்டு போயிருப்பாங்களோ, இந்த மாதிரி தான் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஆங்கிளில் போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருந்த மொத்தமாக 37 சிசிடிவி கேமராஸுடைய ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அந்த வழியா சந்தேகப்படுற மாதிரி போன 18 வண்டிகளை கண்டுபிடிச்சு அதோட ஓனர்ஸ் எல்லாரையுமே விசாரணை பண்றாங்க. அப்படியே மொபைல் டவர் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான டேட்டா போலீஸோடைய கைக்கு கிடைச்சது. சும்மா எஸ்டிஐ
அந்த இடத்தை சுத்தி இருக்கிற 7 மொபைல் டவர்ஸ்ல இருந்து சுமார் 4800 ஃபோன் கால்ஸ் எடுத்து அனலைஸ் பண்றாங்க. அதுல குறிப்பா அந்த குழந்தை காணாம போன அந்த டைமை பேஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஏரியால ஆக்டிவா இருந்த ஒரு 170 ஃபோன் நம்பர்ஸை ட்ராக் பண்றாங்க. இதுக்காகவே 4 ஸ்பெஷல் டீம்ஸ் அமைச்சு அந்த 170 ஃபோன் நம்பர்ஸ் உடைய எல்லா மூவ்மெண்ட்ஸையுமே தனித்தனியா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, வெளியில இருந்து எந்த ஒரு ஆளுமே வரல அப்படின்னா ஒருவேளை ஊருக்குள்ளேயே யாராவது குழந்தைய கடத்தி அடைச்சு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்துல அந்த அக்ரஹாரம் கிராமத்தில் இருக்கிற மொத்தமா 470 வீடுகளுடைய கதவுகளையுமே தட்டி ஒவ்வொரு வீடா உள்ள போய் தேட ஆரம்பிச்சாங்க. மேலும் அந்த ஊர்ல இருக்கிற சந்தேகப்படுற மாதிரியான 150 பேர்கிட்ட துருவி விசாரணையும் நடக்க ஆரம்பிச்சது. இது இல்லாம அந்த டைம் ஒரு முந்திரி பழம் பறிக்கிற சீசன் அப்படிங்கறதால அந்த காட்டுப்பகுதிக்கு வந்த நாடோடி தொழிலாளர்கள் அவங்களோட நாய்களோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல சின்ன கேம்ப் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸோடைய காதுகளுக்கு வருது. சோ ஒருவேளை அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு அவங்களையுமே ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சு பாக்குறாங்க. இவ்வளவு சிசிடிவி, இவ்வளவு போன் கால்ஸ், 470 வீடுகள் அப்படின்னு ஒரு பெரிய டெக்னிக்கல் அண்ட் பிசிக்கல் சர்ச் பண்ணியுமே கிடைச்ச ரிசல்ட் ஃபெயிலியர் தான். கடத்தலுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை. குழந்தை யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஆங்கிளுமே ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா போலீஸ் அவங்களுடைய 3வது தியரியை கையில் எடுக்கிறாங்க. குழந்தைய கடத்தல அப்படின்னா ஒருவேளை இது ஏதோ பழி வாங்குறதுக்காக போடப்பட்ட திட்டமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உடனடியா குழந்தையுடைய அப்பாவான கணேஷ் மற்றும் அம்மாவான பவானியை கூப்பிட்டு ரீசெண்டா உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்களா, இல்ல உங்களுக்கும் வேற யாருக்காவது ஏதாவது முன்விரோதம் இருந்துச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பவானியும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. சார், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட கணவருக்கும் சிலருக்கும் ஒரு கார் சம்பந்தமா ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அப்புறம் 5-6 பேர் எங்க வீட்டுக்கே வந்து என்னுடைய கணவரை கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுனாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 பேர் முகத்துல மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு வந்து எங்க வீட்டை சுத்தி ரொம்பவே மர்மமா நோட்டம் விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த பழைய சண்டையில பழி வாங்குறதுக்காக தான் அந்த கேங் குழந்தைய கடத்திருப்பாங்களோ அப்படின்னு போலீஸ் அந்த ஆங்கிள் தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சண்டையில சம்பந்தப்பட்ட ஒரு நபரை பிடிச்சு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸ் தனித்தனியா அந்த டீமை விசாரிச்சுமே அவங்க எல்லார்கிட்ட இருந்துமே ரொம்பவே கன்சிஸ்டன்டான ஒரே ஒரு பதில் தான் திரும்ப வந்திருக்கு. ஸோ அவங்க மேலேயுமே எந்த தப்புமே இல்லை, எந்த ஆதாரமுமே இல்லை அப்படின்னு உறுதியானதுக்கு அப்புறமா அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அந்த பழைய கார் தகராறு தவிர குடும்பத்துக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்களுடைய சொந்தக்காரங்க, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருடைய கால் ரெக்கார்ட்ஸையுமே போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இந்த ஆங்கிள் பண்ண இன்வெஸ்டிகேஷனுமே போலீஸ்க்கு எந்த ஒரு லீடுமே கொடுக்கல. அகெயின் இது ஒரு டெட் எண்ட்ல போய் தான் நினைச்சேன். இப்படியே நாட்கள் வேகமா ஓட ஆரம்பிச்சது. குழந்தை காணாம போய் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. இந்த நேரத்துல தான் சோசியல் மீடியால ஒரு நியூஸ் தீயா பரவ ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, குழந்தை காணாம போன அன்றைய நாள் ஒரு கியா கார் ஒன்று அந்த ஊருக்குள்ள ரொம்பவே மர்மமா சுத்துனதாகவும், அதே கார் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையுடைய தாத்தாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்ததாகவும் ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சது. இந்த நியூஸ் பயங்கரமான ட்ரெண்ட் ஆனதால ஊர் மக்கள் எல்லாருமே போலீஸ் கிட்ட அந்த காரை பத்தி விசாரிக்க சொல்லி பயங்கரமான பிரஷரை போடுறாங்க. ஸோ போலீஸுமே களத்துல இறங்கி அதை விசாரிச்சு பார்க்குறாங்க. அப்பதான் இது வெறும் ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. பிகாஸ் சோசியல் மீடியால பரவுன அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆக்சுவலா விஜயவாடால ரெஜிஸ்டரான ஒரு லாரியுடைய நம்பர் அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, சிசிடிவில ரெக்கார்டான அந்த உண்மையான கியா காருமே வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்காக வந்த ஒரு ஃபேமிலியோடது அப்படிங்கிறதும் தெளிவா தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம குழந்தையுடைய தாத்தாவை அந்த கியா கார் ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா, அதுக்கு அந்த தாத்தாவே முன்னாடி வந்து ஒரு வீடியோவை சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணாரு. நான் என்னுடைய பேத்தியை தேடி போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கும் போது அங்க நடந்த ஒரு சாதாரணமான விபத்து தான் அது. இதுக்கும் அந்த காருக்கும் எனக்கும் அந்த காருக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. இதுக்கு நடுவுல ஒரு லோக்கல் ஜோசியக்காரர் குழந்தை கண்டிப்பா உயிரோட வருவா, அவ இப்ப இந்த திசையில தான் இருக்கா அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ வைரல் ஆகுது. பட்
பல பேர் இது அந்த குடும்பத்துடைய வேதனையை வித்து காசாக்குற வேலை அப்படின்னு அவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஒருத்தர் ஜானவிய ஒரு வயசான கப்பிள் தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுறாரு. ஸோ அந்த கமெண்ட்டை போட்டவர் யாரு அப்படிங்கிறத போலீஸ் வெரிஃபை பண்ணி அந்த நபரை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அது ஒரு அன்வெரிஃபைடான ஃபேக் கமெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல ஆயிருச்சு. பாப்பா கூட போன அந்த ஒரே சாட்சியான நாயுமே பரிதாபமா இறந்து போச்சு. எந்த ஒரு அனிமல் அட்டாக் நடந்ததாகவும் ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸுமே இல்ல. ஆல்சோ அந்த கியா கார் நியூஸுமே வெறும் வதந்தி அப்படின்னு உறுதி ஆயிருச்சு. இவ்வளவு பெரிய சர்ச் ஆபரேஷன், இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ், இவ்வளவு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியுமே அந்த 2 வயசு குழந்தை ஜானவிக்கு உண்மையிலேயே என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு மிகப்பெரிய மர்மமா தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்டே. அன்னைக்கு அந்த சுட்டெரிக்கிற உச்சி வெயில்ல அந்த மத்தியான நேரத்துல தன்னுடைய அப்பாவை தேடி அந்த 50 ஏக்கர் காட்டுக்குள்ள போன அந்த பிஞ்சு குழந்தை அன்னைக்கு எங்க தான் போச்சோ, அந்த குழந்தைக்கு என்னதான் நடந்துச்சோ, நைட்டு வரைக்காவது அந்த குழந்தை உயிரோட இருந்துச்சா? அப்படி நைட்டு உயிரோடு இருந்திருந்தாலும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள, அந்த கும் இருட்டுக்குள்ள, அந்த பயங்கரமான மழையில அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கும்? அப்படி அந்த 2 வயசு பிஞ்சு குழந்தைக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த வாயில்லா ஜீவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு இருண்ட ரகசியம். தன்னுடைய அப்பாவை தேடி அந்த 50 ஏக்கர் காட்டுக்குள்ள போன அந்த பிஞ்சு குழந்தை எந்த இருட்டுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போனா அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் unsolved. பட் இந்த கேஸில் இப்போவுமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இன்கேஸ் இந்த கேஸில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எஸ்டிஐ வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் லைக் போட மறந்துருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபோன் எடுத்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த கேஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ், யூனிக்கான கேஸ் தெரியும் அப்படின்னாலும் அந்த கேஸுடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறது, அந்த கேஸ் நேம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.